அரண்சேனியர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் தோழர். முருக பக்தர்கள் மாநாடு மிகச் சிறப்பாக மதுரையில் நடந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பேர் முருக பக்தர்களை திரட்டி கூட்டு வந்திருக்கிறோம். எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல்னு சேர்ந்துட்டாங்க. 2026 தேர்தலில் முருகபெருமான் சூரபத்மனை வதம் செய்தது போல திமுகவை வதம் செய்யணும், நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும், இந்து உணர்வோடு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படிலாம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. முருக பக்தர்கள் மாநாடு வெற்றியா தோல்வியா? முருக பக்தர்கள் மாநாடு முதல்ல ஆன்மீக மாநாடா அரசியல் மாநாடான்னு வாதம் நடந்துச்சு. அரசியல் பேசக்கூடாதுன்னா உயர்நீதிமன்றம் பல சலுகைகள் இந்த மாநாட்டுக்கு வழங்கியிருக்குது. இது எல்லாமே இங்கே அரசியல் பேசுறது தான் அப்படின்றத இந்த மாநாடு நிரூபிச்சிருக்கு. அந்த மாநாட்டில் போட்ட 6 தீர்மானங்களில் திமுகவை சம்ஹாரம் செய்யணும், அறநிலைத்துறையை மீட்டெடுக்கணும், இந்துக்கள்கிட்ட கோயில் வரணும், கந்தசஷ்டி கவசம் பாடணும், இந்து உணர்வோடு இருக்கணும், அப்புறம் திருப்பரங்குன்றத்தை காக்கணும், இப்படியெல்லாம் தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க. இது அப்பட்டமான வெளிப்படையான அரசியல். அரசியல் மட்டுமல்ல, ஒரு கால் இவர்கள் இது கலக்காமல் ஆன்மீகம்னு பேச முயற்சித்திருந்தாலும் கூட இந்து மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்து மதம் என்பது ஒரு சாதிகளின் கட்டமைப்பு. மற்ற மதங்களெல்லாம் ஆன்ம விடுதலை வீடு பேறு பற்றி பேசும் பொழுது இந்து மதம் மற்றும் அதில் இருக்கக்கூடிய சாதிகளின் கீழ் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, இந்த டூஸ் அண்ட் டோன்ஸை வரையறுத்து ஒரு குற்றவியல் தண்டனை தொகுப்பு போல இருக்குது அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இந்து மதத்தை மற்ற மதங்களோட கம்பேர் பண்ண முடியாது. இது மதமே இல்லை, சாதி தான் அது ஆன்மா. அப்படி பார்த்தாலும் இன்றைக்கு இந்த முருகன் கோயிலாக இருக்கட்டும் அல்லது இவர்கள் சொல்லுகின்ற அந்த பெருந்தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்ப்பனியம் தான் கோலைச்சுகிறது. கருவறைக்குள்ளே தமிழ் கிடையாது, கருவறைக்குள்ளே சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் அனுமதி கிடையாது. குடமுழுக்கு நடத்தினீங்கன்னா அதில் பார்ப்பனர்கள்லாம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதி பண்ணுறாங்க. இப்படி எங்கேயுமே தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் உரிமை இல்லாத இடமாகத்தான் கோவில்கள் இருக்குது. இந்த சாதிய கட்டமைப்பை வலியுறுத்துகின்ற ஒரு நிறுவனங்களாக கோயில்களை சொல்லலாம். நீங்கள் உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் பாதிரியாரோ அல்லது நன்னாவோ மாறுறதா இருக்கட்டும், மௌல்வி ஆகிறதா இருக்கட்டும், பிறப்பின் அடிப்படையில் இல்லை. யார் வேணால் ஒரு மௌல்வி ஆகலாம், பாதிரியார் ஆகலாம். ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் பார்ப்பனர்களில் மட்டும்தான் அர்ச்சகராக முடியும் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அதனால் நீங்கள் ஆன்மீகம் பேசினாலும் பிரச்சனை, அரசியல் பேசினாலும் பிரச்சனை அப்படின்றதான் உண்மை. ரெண்டாவது, இந்த மாநாடு மக்களிடம் ஒரு மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி உணர்வு. ஏன் மேலோட்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க வாழ்க்கை முழுவதும் அவருடைய கல்வி, வாழ்க்கை, சுய முன்னேற்றம், பிரச்சனைகள், தொழில் இப்படி தான் ஓடிட்டுருக்காங்க. ஏதாவது திருவிழா நாட்கள், ஏதாவது விரத நாட்கள் இப்படி வந்தால் தான் அவங்க கோயில் பக்கம் ஒதுங்குறாங்களே தவிர மற்ற நாட்களில் அவங்க வாழ்க்கை பின்னாடி ஓடிட்டுருக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு ஒரு நகர்ப்புற சமூகமாக மாறி இருக்கிறதுனால மக்களின் பிரச்சனைகளும் பெரிய அளவுக்கு மாறி இருக்குது. ஓரளவு பணப்பழக்கம் இருக்கிறதுனால கிராமங்கள், சிறுநகரங்கள் எல்லாம் பாழடைந்து போன கோயில்கள், மரத்தடி கோயில்கள்லாம் இன்னைக்கு பிரம்மாண்டமான கோயில்களாக வளர்ந்துருக்குது. இந்த வளர்ச்சி என்பது தமிழகத்தினுடைய பொருளாதார மாற்றத்தினுடைய வளர்ச்சி தானே தவிர இது இந்துத்துவத்தின் வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி மரத்தடியில் சிம்பிளாக கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு பெரிய கோயில் கட்டி கும்பிடுறாங்க. இந்த பக்தி, சடங்கு, சம்பிரதாய உணர்வை இந்துத்துவ உணர்வாக மாற்றணும் அப்படின்றதான் இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபியினுடைய நோக்கம். இந்து முன்னணி 1982 மண்டைக்காடு கலவரத்தை ஒட்டி ஆரம்பிக்கிறாங்க. அந்த மண்டைக்காடு கலவரம் என்பதே இந்து நாடார்களுக்கும் கிறிஸ்தவ மீனவர்களுக்கும் நடைபெற்ற கலவரமாக இவர்கள் அதை தூண்டிவிட்டார்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடார்கள் இந்து நாடார்கள்ட்ட பெண் கொடுக்கல் வாங்கல் சாதாரணமாக இருக்கும். 2 பேருமே நாடார்கள்ன்ற அடையாளம் தான் இருக்கும். இன்றைக்கு இந்து நாடார்கள் அப்படின்னு பிரித்து பேசுகின்ற அந்த பிரிவினையை இந்து முன்னணி கொண்டிருக்குது. இந்து முன்னணி மீனாட்சிபுரம் மதமாற்றமாக இருக்கட்டும், மண்டைக்காடு கலவரமாக இருக்கட்டும், அதை ஒட்டி 80கள்லையும் 90கள்லையும் இதே போன்ற நிறைய மாநாடுகள் நடத்தியிருக்காங்க. இந்து எழுச்சி மாநாடு, இந்து சங்கமம், இந்து ஒற்றுமை மாநாடு. இது எதுவும் வேலைக்கு ஆகலை. இது எதுவும் தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்கலை. இப்போ அதெல்லாம் இப்போ இந்து முன்னணியும் தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிக்கணும். விஸ்வந்து பரிஷத்துன்னு வச்சிருக்க வேண்டியதானே, இருக்கு. ஆனா அதெல்லாம் வடமொழி பேர்கள்ல இருக்கு, வடநாட்டில தான் இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. தமிழ்நாட்டில் நம்ம ஒரு தமிழ் ஃப்ளேவரோட ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் இந்து முன்னணியை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து
கன்னியாகுமரியில் ஆரம்பித்து அப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ முருகனை எடுத்துக்குவோம். முருகன் என்பதே வந்து தமிழர்களுடைய மரபில் வந்து ஒரு வேட்டையாடுகின்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூதாதையரை வணங்கக்கூடிய ஒரு அடையாளம் தான். இந்த முருகனை இவர்கள் வந்து சுப்பிரமணியமாக வந்து பார்ப்பனிய மதத்துக்கு மதம் மாத்திட்டாங்க. அவங்க மதம் மாற்றம் பேரபாயம், மதம் மாறக்கூடாது. அதை தான் நானும் சொல்றேன். முருகனை வந்து இவர்கள் வந்து பார்ப்பனிய மதத்துக்கு வந்து மாத்திட்டாங்க, சனாதன தர்மத்துக்கு மாத்திட்டாங்க. முருகன் வந்து கெடா வெட்டி பொங்கலிட்டு இப்படி வந்து படையல்கின்ற ஒரு சாமியா தான் வந்து அந்த காலத்துல வந்து சேவல் கறி சாப்பிடுவாரு, குறும்பாட்டு கறி சாப்பிடுவாரு. இன்னைக்கு வந்து அதை வந்து சைவ கடவுளா, பார்ப்பனிய கடவுளா, ஆரிய கடவுளா மதம் மாற்றிருக்காங்க. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, முதல்ல முருகனை வந்து திரும்ப தாய் மதம் திரும்பிட்டு இங்கே தமிழர்களுடைய சம்பிரதாயங்களோட அதை வந்து செய்யணும். அடுத்தது இவர்கள் சொல்லுகின்ற இந்த இந்துக்கள் ஒருங்கிணையணும், இந்துக்கள் சேர்ந்து வாக்களிக்கணும், இந்துக்கள் வந்து திமுக ஒரு பாடம் கற்பிக்கணும், அதுக்கு முருகன் துணை புரிவாருன்னு சொல்றாங்க இல்லையா? யார் இந்து? இந்துன்றதுக்கு என்ன டெஃபினிஷன்? யாரெல்லாம் கிறிஸ்தவர் முஸ்லீம் இல்லையோ அவர்களெல்லாம் இந்துக்கள் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. வெள்ளக்கார வந்து சென்சஸ் எடுக்கும் போது தான் இந்து அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தையே வந்து உருவாக்குகிறான். ஆனால் நடைமுறையில் இந்து மதம் என்பது எப்படி இருக்கிறது? பார்ப்பனர்களுக்கு தனி கலாச்சாரம் பண்பாடு, மேல் சாதியினருக்கு தனி கலாச்சாரம் பண்பாடு, அதே போல சூத்திர பஞ்சம மக்களுக்கு தனி கலாச்சாரம் பண்பாடு, இப்படித்தான் இருக்கிறது. இந்துக்களுக்கு வந்து இந்தியா முழுவதும் வந்து ஒரே விதமான கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரே விதமான சாதி செட்டப் இருக்கு. இந்தியா முழுவதும் போனீங்கன்னா அக்ரஹாரம், ஊரு, சேரி, இந்த செட்டப்பை வந்து இன்றும் நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா அங்க வேற ஜாதி, இங்க வேற ஜாதி. சாதியினுடைய பெயர் மாறலாமே தவிர இந்த கட்டமைப்பு என்பது வந்து மாறாது. இப்ப சூத்திரர்களும் பஞ்சமர்களும் இந்த நாட்டார் தெய்வங்களை வந்து வணங்குகின்ற வழிபாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னை விட இப்போ வந்து அதிகமாக வளர்ந்துருக்குது. இந்த வழிபாட்டில் என்ன செய்கிறாங்க? இப்போ கெடா வெட்டி வந்து கறிச்சோறு போட்டு இதை தான் வந்து சுடலை மாடனுக்கோ இல்லை இசக்கியம்மனுக்கோ மதுரை வீரனுக்கோ வந்து படைக்கிறாங்க, கருப்பண்ணசாமிக்கோ படைக்கிறாங்க. இவர்கள் இந்து என்று சொல்லக்கூடிய ஹெச் ராஜாவோ, நரேந்திர மோடியோ, நிர்மலா சீதாராமனோ, ராஜ்நாத் சிங்கோ, ஜெய்சங்கரோ இவர்களெல்லாம் நாங்கள் தான் இந்துக்கள், மதுரையில் நடக்கக்கூடிய பாண்டி கோயிலில் வந்து கெடா வெட்டியதில் நாங்கள் பங்கேற்று கொண்டு அந்த பிரசாதத்தை வந்து நாங்கள் சாப்பிடுவோம் என்று நீ வந்து சொல்வதற்கு நீ தயாரா? அங்க ஆட்டுக்கறி தான் பிரசாதம். அப்ப ஆட்டுக்கறி பிரசாதத்தை நீ சாப்பிட மாட்ட. இங்க ஆடி மாசம் வந்து சென்னையில வந்து அம்மனுக்கு வந்து கூழ் ஊத்துவாங்க. கூழ் ஊத்தும் போது வந்து கருவாட்டு குழம்பு வந்து இருக்கும், முருங்கைக்கீரையை வந்து வதக்கி வைப்பாங்க. இப்ப கருவாட்டு குழம்பு என்பது வந்து பிரசாதம். இந்த கருவாட்டு குழம்பை வந்து பிராண பிரதிஷ்டை ராமனுக்கு வந்து செய்த மோடி வந்து இந்த கருவாட்டு குழம்பை வந்து சாப்பிடுவாரா? ஹெச் ராஜா சாப்பிடுவாரா? இல்ல இந்த மேல் சாதிகள் வந்து சாப்பிடுவாங்களா? யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்ப இந்து அப்படின்னாலே அது வந்து ஒரு பிடித்தான ஒரு கலாச்சாரம் வந்து இல்லை. இப்ப இந்து முன்னணி வந்து அந்த காலத்துல போட்ட பிரசுரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இந்து கலாச்சாரம் ஒற்றுமையா இருக்கிறது. காலையில் எந்திரித்து வந்து அப்படியே பெண்கள் வந்து குளிச்சுட்டு தலையில வந்து அந்த துணியோட கட்டிக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து துளசி மாடம் இருக்கும். துளசி மாடத்தை வந்து சுத்தி வந்து வீட்டுல சுப்பிரபாதம் பாடும். இப்படிதான் அப்புறம் கோலம் போடுவாங்க. இதெல்லாம் இந்துக்களுடைய ஒற்றுமை. இந்தியா முழுவதும் சேலை கட்டுறாங்க, இந்தியா முழுவதும் வேட்டி கட்டுறாங்க. இங்க வேட்டியை நம்ம வேற மாதிரி கட்டுறோம், அங்க வந்து வேற மாதிரி கட்டுறாங்க. அதுதான் வேறுபாடே தவிர வேட்டி சேலை இந்த துளசி மாடம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்துக்கள் ஒரே இந்துக்கள்னு சொல்றாங்க. முதல்ல துளசி மாடம் வந்து எத்தனை இந்துக்கள் வீட்டுல இருக்குது? அக்ரஹாரத்துல தான் பெரும்பாலும் இருக்கும். அக்ரஹாரத்துல தான் பெரும்பாலும் இருக்கும். இன்னைக்கு அபார்ட்மெண்ட் எல்லாம் வந்த கலாச்சாரத்துல பார்ப்பனர்களே கூட துளசி மாடம் வைக்க முடியாத ஒரு நிலை. ரெண்டாவது, துளசி மாடம் நீங்க வைக்கணும் அப்படின்னா வீடுன்னு ஒண்ணு வேணும். இங்க வீடு இல்லாதவர்கள் எண்ணிக்கை தான் வந்து அதிகம். கோனார் வீட்டுல வந்து வீட்டு முன்னாடி என்ன இருக்கும்? மாட்டு சாணி இருக்கும். தேவர் வீட்டு முன்னாடி என்ன இருக்கும்? ஆட்டு புழுக்க இருக்கும். மீனவர்கள் வீட்டு முன்னாடி என்ன இருக்கும்? கருவாடு வந்து மீன் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கும். விவசாய சாதிகளா இருந்தாங்கன்னா விவசாய பொருட்களோ, நெல்லோ, வைக்கோலோ இது மாதிரி வந்து இருக்கும். அப்ப நீ சொல்ற இந்து கலாச்சாரம் என்பதே இங்க வந்து ஒருபடித்தான் வந்து இல்லை. நீ சேலை வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்குதுன்னு சொல்ற. பெண்கள் வந்து இன்னைக்கு சுடிதாருக்கு மாறி இப்ப அது போய் வந்து ஜீன்ஸ் பேண்ட்னு போயிட்டாங்க. ஜீன்ஸ் பேண்ட்ன்றது கிறிஸ்தவ நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு உடை. சுடிதாருங்கிறது இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு உடை. இப்ப வந்து உடையிலையும் வந்து இல்ல, உணவுலையும் வந்து இல்ல, வேற பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் இல்ல, சாமி கும்பிடுறதுலயும் இல்ல. சரி, இந்துக்கள்லாம் ஒண்ணுன்னா என்ன செய்யணும்? RSS, BJP, இந்து முன்னணிலாம் என்ன செய்யணும்? இனிமே எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து நாங்கள்லாம் இந்துக்கள், அதனால அக்ரஹாரத்துக்கு நாங்கள் வந்து பெண் கேட்டு போவோம்,
சூத்திரர்களோ பஞ்சமர்களோ அக்ரஹாரத்துக்கு பெண் கேட்டு போவோம், அதே போல் அக்ரஹாரத்துல இருந்து சூத்திரர்களுக்கு பஞ்சமர்களுக்கு பெண் கேட்டு போவோம், இந்துக்கள் எல்லாம் ஒன்றா வந்து வாழ்வோம், இப்படி அவர்கள் சொல்வதற்கு தயாராக. உண்மையிலேயே திராவிட இயக்கம் தான் இந்துக்கள் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுது. திராவிட இயக்கமோ பொதுமுறை இயக்கங்களோ இப்ப வந்து இப்ப நம்ம மாக்காயக்காலாம் எடுத்துங்க, மாக்காயக்கால இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் வந்து எவ்வளவு வந்து நடத்திருக்கிறோம். இந்து ஒற்றுமை. ஆமா, நம்ம தான் வந்து இந்துக்களை வந்து அந்த குடும்பமும் இருப்பாங்க, இந்த குடும்பமும் இருப்பாங்க. பெரியார் இத்தனை திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப இவங்க தான் வந்து சாதி வேறுபாடுகளை கடந்து ஒன்னாக்குறாங்களே, இந்துக்களை ஒன்றாக்குறாங்க. ஆமா, நீ வந்து இந்துக்களை பிரிக்கின்ற வேலையை வந்து செய்யற. அப்ப இதெல்லாம் வந்து செஞ்சா, இதெல்லாம் கண்டிஷனா போட்டா RSSலயும் ஆள் இருக்க மாட்டான், இந்து முன்னணியிலையும் ஒரு ஆள் இருக்க மாட்டான், பிஜேபி வந்து பஞ்சர் ஆயிரும். அதனால இவர்கள் பேசுகின்ற இந்து ஒற்றுமை என்பது இந்துக்களை பிரிக்கின்ற, சாதியை நியாயப்படுத்துகின்ற ஒன்றுதான். இந்த முருகபக்தர் மாநாட்டுக்கு வந்து எல்லா சைவ ஆதீனங்களும் கலந்துக்கிட்டாங்க, நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்ப இந்த சைவ ஆதீனங்கள்லாம் இருக்கு இல்லையா, திருப்பனந்தாளோ இல்லை மதுரை ஆதீனமோ, இந்த மாதிரி மடங்கள், இந்த மடங்கள் எல்லாமே வந்து சைவ பிள்ளைமார் மட்டும்தான் அந்த மடங்களினுடைய ஆதீனகர்த்தரா வர முடியுமே தவிர, பிள்ளைமார் ரெண்டுல ஒண்ணு இவங்க தான் வந்து வர முடியுமே தவிர மற்ற இந்துக்களுக்கு வந்து அங்க வாய்ப்பு இல்லை. இப்படி வந்து அதே போல சங்கரமடம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தெலுங்கு சமர்த்த பார்ப்பனர்கள் மட்டும்தான் சங்கரமடத்துக்கு வந்து வர முடியுமே தவிர ஒரு சக்கிலியரோ அருந்ததியரோ அங்க வந்து வர முடியாது. இப்படி உன்னுடைய மடமா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், பழக்க வழக்கமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்துக்கள்னா ஒண்ணு கிடையாது அப்படின்றது யதார்த்தமா இருக்கு. தீபாவளி அன்னைக்கு மோடி வந்து ஸ்வீட்டு மட்டும்தான் சாப்பிடுவாரு, ஆனா நம்மள வந்து கறி குழம்பு வச்சு சாப்பிடுவோம், ஸ்வீட்டோட கறி குழம்பு வச்சுதான் சாப்பிடுவோம். காலையிலே தோசை. இப்ப நீ உண்மையான இந்துவாக இருந்தால் தீபாவளி அன்னைக்கு கறி குழம்பு சாப்பிடக்கூடாது அப்படி ஒரு கண்டிஷன் போட்டா என்ன ஆகும்? 97% இந்துக்கள் மதம் மாறிடுவாங்க. 97% இந்துக்கள் நாங்க வந்து இனிமே இந்துக்கள் இல்லை, எங்களுக்கு கறி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்க. அப்ப எந்த விதத்துல நீங்க வந்து பிடிச்சு பாத்தீங்கன்னாலும் இந்த இந்து என்பதற்கான ஒரு ஒற்றுமையோ இலக்கணத்தையோ அவர்கள் வந்து சொல்ல. ஆனா அவங்க சொல்றாங்கல்ல, இந்து மதம்ங்கிறது வந்து மதம் கிடையாது, அது வந்து ஒரு கலாச்சாரம், அது இந்தியா முழுக்க தான் அந்த கலாச்சாரம் இருக்குது, பிற நாடுகள்ல கிடையாது, சோ இதுதான் இந்து கலாச்சாரம். அதுதான் இவ்வளவு நேரம் பதில் சொன்னதுக்கு நீங்க திரும்ப கேள்வி கேட்குறீங்க. அப்படி ஒரு கலாச்சாரமாக இங்கே இல்லை. இங்க சாமி கும்பிடுறதுல இருந்து உணவு, உடை, நடை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து வேறுபாடா இருக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். இப்ப சிந்து சமவெளி நாகரிகமா இருக்கட்டும், கீழடி நாகரிகமா இருக்கட்டும், இங்க எல்லாம் வந்து தெய்வங்களுடைய குறியீடு வந்து எதுவும் வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஆனா நீங்க வேதகால நாகரிகம்னு சொல்லக்கூடியதுலலாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள்லாம் வந்து வாராங்க. இந்த தெய்வங்களை கொண்டு வந்து தான் இங்க வந்து 10ஆம் நூற்றாண்டுல 12ஆம் நூற்றாண்டுல பக்தி இலக்கியம்லாம் வரும்பொழுது அவங்கள கன்வெர்ட் பண்ணி இங்க இருக்கிற நாட்டார் தெய்வங்கள், நம்ம மாரியம்மன்ல தொடங்கி முருகனை தொடங்கி பார்ப்பன மதத்துக்கு வந்து மதமாற்றி வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால இவர்கள் பேசுகின்ற இந்து ஒற்றுமை என்பது வந்து பச்சை பொய். இப்போ மண்டல் கமிஷன் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட போது லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்றாரு, அவர் போய் விபி சிங்கிட்ட வந்து இந்த மாதிரி மண்டல் கமிஷன் வந்து ஏற்கனவே போட்டதை அமல்படுத்தலை, நீங்கள் அமல்படுத்துனீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்கும், அவங்களும் பொது வாழ்க்கையில் சமூக வழியில் அதிகாரத்துக்கு வந்து வருவாங்க அப்படின்னு வந்து வலியுறுத்தினேன். அவர் வந்து அதை கொண்டு வந்தார். கொண்டு வந்தபோது எதிர்த்தது யாரு? இந்தியா முழுவதும் RSS, ABVP அவருடைய மாணவர் அமைப்பு தான் மண்டல் கமிஷனுடைய அந்த இடஒதுக்கீடு கொள்கையை வந்து எதிர்த்தது. பிஜேபி அதை எதிர்ப்பு. பிஜேபி அதை மாற்றுகின்ற விதமாக ரத்த யாத்திரையை வந்து ராமனுக்கு வந்து எடுத்து எதை நிறுத்துங்கன்னு சொல்லும் போது அவங்க நீங்க மண்டல் கமிஷனை வாபஸ் வாங்குங்க, நாங்க நிறுத்துறோம்னு சொன்னாங்க. இப்படி வந்து நடந்துச்சு. அப்ப இங்க இந்து ஒற்றுமை எங்க போச்சு? அப்ப இவர்கள் சொல்ற இந்து ஒற்றுமை என்பதே ஒரு மாய்மாலம், ஒரு ஃபேக்கு, அது வந்து உண்மையானது வந்து கிடையாது. இன்றைக்கு தமிழ் அடையாளத்தோட இப்போ முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தென் மாவட்டங்கள் எல்லா சாதி மக்களுக்குமே வந்து கடவுள், முருக கடவுள் வந்து முக்கியமானவர். அந்த முருகனை, அந்த பக்தியை வந்து ஒரு இந்துத்துவ உணர்வாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடை வந்து பல பேர்கிட்ட வந்து பல தொழிலதிபர்கள்ட்ட எல்லாம் வந்து காசை வாங்கிட்டு பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்படி பார்த்தாலும் போடப்பட்ட நாற்காலிகளில் பின்னாடி வந்து ஒரு 50% 60% வந்து காலியாக தான் இருக்குது. முன்னாடி தான் நாற்காலிகள் 10,000 நாற்காலி போட்டிருந்தான்னு சொல்றாங்க. 10,000 போட்டாங்களோ 1,00,000 போட்டாங்களோ அது நமக்கு தெரியல. ஆனா வந்து பின்னாடி வந்து பாதிக்கு பாதி வந்து நாற்காலிகள் வந்து காலியாக இருக்கிறது. அவங்க எதிர்பார்த்தது நடக்கல. எதிர்பார்த்தது நடக்கல. ரெண்டாவது, உள்ளூர் மக்கள் யாரும் வந்து வரல. நேரடியாக RSS, பிஜேபி, இந்து முன்னணி சார்ந்தவர்களைத்தான் வெளி இடங்களிலிருந்து, மாவட்டங்களிலிருந்து அழைத்து வந்திருக்கிறார்கள். அவங்க கட்சிக்காரங்க மட்டும்தான் வந்து இருந்திருக்காங்களே தவிர மதுரை மக்கள் யாரும் வந்து கலந்துக்கல.
நீங்க ஒரு தீபாவளி ஆனா பிரசாதம் கொடுக்குறாங்க, பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க, முருகனையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டாங்க, அங்க பூஜை எல்லாம் பண்றாங்க, அப்படிலாம் நிறைய பேர் கியூல நின்று இந்த போனாங்க. உத்தி வந்து ரொம்ப அறத பழசான உத்திங்க. நீங்க இந்து முன்னணி RSS வந்து தமிழ்நாட்டுல கால் பதித்த போது என்ன செய்வாங்கன்னா திருவிளக்கு பூஜைன்னு ஒன்று நடத்துவாங்க. இந்த திருவிளக்கு பூஜை என்பது ஒரு ஏரியாவில் போய் எல்லா வீட்லையும் துண்டு பிரசுரம் கொடுத்துருவாங்க. இத்தனாம் தேதி வந்து ஒரு திருவிளக்கு பூஜையை நடத்துகிறோம், அது நடத்தினா உங்கள் மாங்கல்யம் வந்து அமோகமாக உறுதியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சாதாரண பெண் என்ன நினைப்பாங்க, சரி நம்ம மாங்கல்யத்துக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, இந்த திருவிளக்கு பூஜையில் போய் எல்லாரும் திருவிளக்கு அதில் தீபம் ஏற்றுறது, அப்புறம் வந்து பக்தி பாடல்கள் பாடுறது. அன்னைக்கு கணவன் இறந்துட்டா விதவியாயிருக்கும், அந்த பயம் இருக்கும். ஆமா, இதை வைத்துக்கொண்டு நடத்துறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாநாட்டுக்கு யாரை அணிதிரட்டி இருக்காங்கன்னா, நம்ம மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளாரு, அப்புறம் சாய்பாபா கோஷ்டிகள், சபரிமலைக்கு போறவங்க, அப்புறம் சாதி சங்கங்கள், இப்படிப்பட்ட இவர்களையெல்லாம் வந்து அழைத்து வந்துதான் இந்த மாநாடு நடத்துறது. அவ்வளவு பேரே திரட்டியும் இவ்வளவுதான் முயற்சி பண்ணாங்க. இப்போ அவங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் வந்து இந்த இந்துத்துவ உணர்வுக்கு வந்து ஆட்படவில்லை. இப்போ இந்த மதுரைக்கு போயிட்டு வந்த தோழர்கள் போட்ட அந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இளைஞர் வந்து பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞர் இருக்காரு, இவர் வந்து இந்து. அவர் சொல்றாரு, என் பையன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து முஸ்லீம் தான், நாங்களாம் மாமா மச்சானா வந்து பழகிட்டு இருக்கிறோம், இது வந்து இந்த இந்து உணர்வு இந்துத்துவ உணர்வு இதெல்லாம் இங்கே வந்து எடுபடாது, மதுரை மண் அதற்கு இடம் கொடுக்காது, இங்கே சாதி மதம் பார்க்காம தான் நாங்கள் வந்து பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பலரும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இன்னும் பொலிட்டிக்கலாக மெச்சூர்டாலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபியினுடைய நோக்கம், RSSனுடைய நோக்கம் என்னன்னா, முதல்ல வந்து சாமி விஷயம் பக்தி விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு முஸ்லீம்கள் வந்து எதிரானவர்கள். இப்போ மதுரையில் நடத்துறதுக்கு வந்து காரணம் என்ன, சிக்கந்தர் மலைன்னு அவங்க அதை கைப்பற்ற பார்க்குறாங்க, அதை வந்து திருப்பரங்குன்ற மலையான நிலைநிறுத்துவோம். முஸ்லீம்கள் ஆட்சி செய்த காலத்திலே கைப்பற்றி இருக்கணுமே, பெரிய கோயில்லாம் வந்து இடிச்சிருக்கணுமே, எல்லாம் ஸ்ரீரங்கம் கோயில் உட்பட எல்லாமே அப்படித்தான் வந்து 40,000 கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்குது. இப்ப திருப்பரங்குன்ற மலையில வந்து கார்த்திகை தீபம் ஏத்தணுமா, அது வந்து வருஷம் இதெல்லாம் இல்லாதது. இப்படி புதுசா வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சு இப்படி ஒரு மதக்கலவரத்தை தூண்ட முடியுமா, மதக்கலவரத்தை தூண்டினால் நாம் வந்து இந்த இந்து உணர்வை வந்து இந்துத்துவ உணர்வாக மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு அஸ்திவாரம் போடுகின்ற மாநாடு தான் இந்த முருகன் மாநாடு. ஏற்கனவே முருகனுக்கு வந்து சீமான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டபோது அவர் கூட சரி, எப்படி இருந்தாலும் தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க நல்லதுதான் அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறா தவிர, இது மத கலவரத்துக்கான சூழ்ச்சி என்பது வந்து சங்கிகளிடம் சரணடைந்த சீமானுக்கும் வந்து தெரியல. அதுதானே பாதை போட்டு கொடுத்தாரு. எப்பா நீ வந்து ராமனு பிள்ளையார் தூக்கிட்டு இருக்கிற, எங்க பேர் முருகன் இருக்கிறார், வா முருகன் பேரை சொல்லிட்டா சீக்கிரம் வந்து தமிழ் மக்களோட ஐக்கியமாயிரலாம், மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிற, நீ கேப்சர் பண்ணிக்கோ, ஆமா ஓட்டுகளை வந்து அள்ளி விடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுல எந்தவித கூச்ச நாச்சம் சூடு சொரணை வெக்கம் இல்லாம அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியே வாழ்த்து செய்தியில் அனுப்பி எடப்பாடி வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு. அப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து நன்றி தெரிவிச்சாரு. எடப்பாடி வாழ்த்துல என்ன சொல்றாரு, அவரவருக்கு கடவுளை வணங்குவது அவர்களுடைய உரிமை, ஜனநாயக உரிமைன்னு ஒரு உலகமகா தத்துவத்தை வந்து உளறி இருக்கு. யாரும் முருகனை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அதை காப்பாத்தி கும்பிடுற உரிமையும் நிலைநாட்டல. இப்படி எதையும் செய்யாத இது ஜனநாயக உரிமையா. இந்தியாவில் வந்து முருகனை வந்து கும்பிடுறதுக்கே வந்து ஒரு அடக்குமுறை இருப்பது போலவும், அது மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறது போலவும், இப்படி ஒரு எடப்பாடி வாழ்ப்பூசத்துக்கும் சூரசம்ஸ்காரத்துக்கும் அங்க எவ்வளவு கூட்டம் வருது, யார் தடுத்தா எவ்வளவு வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. திருச்செந்தூருக்கு நீங்க ட்ரெயின்ல போய் பாருங்க, ரிசர்வேஷன்ல எல்லாரும் வந்து ஏறி உட்காந்துக்குவாங்க. எவ்வளவு வருஷமா நடக்குது. அது ஏதோ புதுசா இவர்கள் வந்து கண்டுபிடித்தது போல. முதல்ல வந்து அரசு ஜனநாயகம் இந்த மாதிரி பொது விஷயங்கள்ல மதம் வந்து கலக்கவே கூடாது. அதுதான் வந்து மதச்சார்பின்மை. மதம் என்பது வந்து ஒரு தனிப்பட்ட நபரின் தனிப்பட்ட உரிமை. அதை வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து நீ கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்றோம். ஆனால் இன்றைக்கு அதிமுக RSS மயமாகி 3 அமைச்சர்கள், செல்லூர் ராஜு, உதயகுமார், அப்புறம் இன்னொரு அமைச்சர், 3 பேரும் வந்து மேடையில வந்து கூச்ச நாச்சம் இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு தீர்மானத்துல வந்து நாங்க வந்து திமுகவை சூரசம்ஹாரம் பண்ணுவோம் இப்படிலாம் வந்து பேசுறாங்க. அப்போ அதிமுக இன்று RSS மயமாக மாறிட்டு இருக்குது. நீங்க மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மத அடையாளம் இல்லாம இருப்பாங்க, அவங்க இந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது. ஆனா அதிமுக தலைவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா நெத்தியில வந்து திருநீர் இருக்கும் அல்லது குங்குமம் போட்டு இருக்கும். இவர் நம்ம வேலுமணினா குங்குமம் போட்டு வச்சிருப்பாரு. கையில பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து கலர் கயிறு வந்து கட்டியிருப்பாங்க. இப்படி தங்களை வந்து வெளிப்படையாக வந்து அவர்கள் வந்து இந்துன்னு காமிச்சுக்கிறதோ
அவங்களுடைய அலுவலகங்கள்ல வந்து பாரத மாதா, மோடி, அமித்ஷா படம் வச்சிருக்கிறதோ, இப்படி வந்து அதிமுக வந்து RSS மயமாக மாறிவிட்டது. எடப்பாடி வந்து இந்த கூட்டணிக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த டைலாக் இருக்குல்லையே, நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், அந்த சிறுபான்மை மக்களை வந்து எதிரிகளாக வந்து சித்தரித்து கலவரம் செய்வதற்கு தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டை கண்டிப்பதற்கு பதில் வாழ்த்தும் தெரிவித்து அமைச்சர்களையும் அனுப்பி வைத்து எடப்பாடி நானும் ஒரு சங்கிதான் அப்படின்றத நிரூபிச்சிட்டார். 2026 தேர்தல்ல இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அவங்க நம்புறாங்க இல்லையா? நடக்குமா? நடக்கும்? ஒரு மண்ணு நடக்காது. எப்படி நடக்கும்? நீங்க வந்து முருகனுக்கு கும்பிடுறதோ, முருகனுக்கு முட்டை போடுறதோ, இல்ல சபரிமலைக்கு போறதோ, மக்கள் வந்து அதை வந்து தங்களுடைய ஒரு ஆன்மீக நடவடிக்கையா தான் வச்சிருக்காங்களே தவிர சொந்த வாழ்க்கை அது. ஆமா, அதை வைத்து கொண்டு இந்த கட்சி நல்லது, இந்த கட்சி கெட்டது அப்படின்னு வந்து மக்கள் வந்து முடிவு செய்யல. இது ஆண்டாண்டு காலமாக இருக்கு. பெரியார் காலத்துல இருந்தே இருக்குது. பெரியார் காலத்துல என்ன மக்கள் வந்து எல்லாரும் நாத்தியர்களை மாறிட்டாங்களா என்ன? அப்ப பெரியார் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த பார்ப்பன இந்து மதம் எப்படி நம்மளுடைய இனத்தை, மொழியை, பண்பாட்டை வந்து வேறுபடுத்தி ஏற்றத்தாழ்வை உருவாக்கி சூத்திரன்னா வேசி மகன் இப்படி சொல்லி இழிவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அந்த மரபில் வந்த தமிழ் மக்கள் இதை ஒரு காலம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இவர் நீங்க வந்து இப்பன்னு இல்லை, RSS இன்னைக்கு ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சு. 1925 இருந்து 2025 வரைக்கும் RSS, BJP, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்து, பஜ்ரங் தள் இந்த அமைப்புகள் எல்லாம் மக்கள் பிரச்சனைக்காக ஒரு வாட்டியாவது போராடி இருப்பாங்களா அப்படின்னு வரலாற்றை உற்று நோக்கினீங்கன்னா ஒண்ணுமே போராடல. ஒரு மக்கள் பிரச்சனையை பத்தி அவங்க வந்து பேசல. அவங்க எடுத்ததெல்லாம் மதமாற்ற தடை சட்டம், லவ் ஜிகாத்து, அப்புறம் வந்து பசுவை வெட்டக்கூடாது, அப்புறம் வந்து ராமர் கோயில், பாபர் மசூதி இடிக்கணும், இதுதான் அவர்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா, அந்த திருப்பரங்குன்றத்துல வந்து மலையில இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் மட்டும் இருக்கணும், இந்த தர்காவை எப்படியாவது தூக்கிடணும் அப்படின்றதான் அவர்களுடைய நோக்கம். அடுத்தது அறநிலையத்துறையெல்லாம் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து கலைத்து விட்டு அதை இந்துக்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலே நம்ம கேட்டோம், இந்துக்கள்னா யாரு? அதை பார்ப்பனர்கள்ட்ட ஒப்படைப்பீங்களா, பிள்ளைமார்ட்ட ஒப்படைப்பீங்களா, வெள்ளாளர்கிட்ட ஒப்படைப்பீங்களா, இல்லை வந்து அருந்ததி மக்கள்கிட்ட ஒப்படைப்பீங்களா? அப்போ திரும்ப வந்து மேல் சாதி ஆதிக்கம் கோலேச்சுகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் அது மாறும். கோவிலை வைத்து கொண்டு RSS இந்து முன்னணியும் தன்னுடைய இந்துத்துவ பிரச்சாரத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகும். அதற்கான முயற்சி தான் இந்து அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும். இதை ரொம்ப நாளாக வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல எடப்பாடியுடைய ஸ்டாண்ட் வந்து என்ன? அதிமுக வந்து கூட்டணி வச்சிருக்குது, இதை பற்றி உங்களுடைய வந்து கருத்து என்ன? அப்ப இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு அதிமுக துணை போறதுனால அதுல பேருக்கு வந்து பெருங்காய காலி டப்பா வாசனையாக இருந்த அந்த திராவிட ஸ்மெல்லு கூட இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து இல்ல அப்படின்றது வந்து வந்து சொல்லலாம். அதனால 2026 தேர்தல்ல தமிழக மக்கள் இந்த முருகன் மாநாட்டை வைத்து வாக்களிக்க போறதில்லை. மாறாக இவர்கள் மதத்தை வைத்து எப்படி பிளவுபடுத்துகிறார்கள், வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து பேசுறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்குவாங்க. இப்ப மைக்கேல்பட்டி உதாரணத்தை எடுத்துங்க. மைக்கேல்பட்டி அந்த மாணவி தற்கொலையை வைத்து கொண்டு அண்ணாமலை என்ன ஆட்டம் போட்டாரு. அது நீதிமன்றம் GR சுவாமிநாதன் என்ன சொன்னாரு, இது வந்து மத மாற்றம் இருக்குதா இல்லையான்னு ஆராயணும்னு சொன்னாங்க. உடனே அந்த சூழ்நிலையில வந்து இவர்களுடைய கணக்கு என்ன, நம்ம ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டோம், இதன் மூலம் வந்து கிறிஸ்தவருடைய மத மாற்றத்தை வந்து அம்பலப்படுத்திட்டோம், இனிமே இந்துக்கள் அணிதரல்வார்கள் அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில என்னாச்சு, புசுக்குன்னு அந்த பிரச்சனை வந்து போயிருச்சு. அப்படி ஒன்றும் இல்லை, மத மாற்றத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிருச்சு. அதனால் இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு இந்துத்துவ முயற்சிகளும் சோதனை தோல்வியில் தான் முடியுதே தவிர இது வந்து முருகர் மாநாடும் அப்படிப்பட்ட தோல்விதான். இவரை ராஜா பேசும்போது என்ன சொல்றாரு, நம்ம ஆளூர் ஷானவாசு, ஜவஹர்லா, அப்புறம் இந்த மாதிரியான முஸ்லீம் பிரமுகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து முருகனை கும்பிட்டுட்டு திருநீர் பூசினா தான் தமிழர்கள் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டுருக்கிறாரு. ஆனா இதே ராஜா வந்து கருவாட்டுக்கு பிரசாதத்தை சாப்பிடுவாரா, கெடா விருந்து அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிடுவாரா? நீயே வந்து தமிழம் கிடையாது. இப்போ ஆளூர் சானவாசம் வந்து நம்ம சொடலமாடன் கோயிலுக்கு வந்து கெடா வெட்டுறோம் வாங்க அப்படின்னா சந்தோஷமா வருவாரு, கறி சாப்பிட்டு போவாரு. இப்போ யாரு தமிழர்? நீ தமிழரா, அவரு தமிழரா? அப்ப இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இவர்கள் எப்படி வந்து விஷப்பிரச்சாரம் வந்து பண்றாங்க. முஸ்லீம்கள்லாம் வேற, அவங்கெல்லாம் வேற டைப்பு, வேற நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது போன்ற ஒரு சித்தரிப்பை உருவாக்குவதற்காக ராஜா அப்படி திமிரெடுத்து பேசுகிறார். இதற்காகவே அவர் இதுக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி அவருடைய கிரைம் லிஸ்ட் எவ்வளவோ இருக்குது, அத்தனைக்கும் சேர்த்து கைது பண்ணா கூட 5 ஆயுள் தண்டனை கூட பத்தாத அளவுக்கு ராஜா வந்து பேசியிருக்கிறாரு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எதிர்மறை விளைவைத்தான் ஏற்படுத்தும்.
நிறைய தகவல் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிப்பார்கள் கருதுகிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.